நீங்க சீமான் அவர்கள் விஜய தொடர்ச்சியா தாக்குறாரு இல்ல, அதுலயே ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. நாம் தமிழருக்கு போகக்கூடிய வாக்குகள் இன்னும் சொல்லப்போனா எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழருக்கு குறையும். விஜயுடைய தாக்கம் என்பது நாம் தமிழருக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு நாள் வந்து இது லட்சியத்துக்கு சேர்ந்த கூட்டம், இது அப்படி சினிமா சேர்ந்த கூட்டம்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த நாள் வந்து பாராட்டி பேசுறாரு. செயலி குறித்து நல்ல விஷயம் சொல்லி சொல்றாரு. ஒரு பெரிய இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. அவருக்கே விஜய் கிறிஸ்டியனா இருக்கிறனால கிறிஸ்டியன் ஓட்ஸ் வரும்னு சொல்லி ஒரு கதை எழுப்புறாங்க இல்லையா? இல்ல. கன்னியாகுமரியில் இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாட்டுக்காக பேசுகின்ற திமுக நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா, விஜய் ஓட்டு போறேன்னா போட்டுக்கங்க, ஆனா பாஜக உள்ள வந்துருங்கிறாங்க. இல்ல உங்களுக்கும் பாஜகவுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப ரொம்ப கிளியரா நீங்க ஒரு பி டீம்னு சொல்றதை நான் உறுதிப்படுத்துறேங்கிற மாதிரி வேலைகள் நீங்க பாக்குறீங்க. அது ரொம்ப ரொம்ப கேவலமான ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கான வாக்கு வங்கி நான் இதை தாண்டி ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் வரும். எனக்கு திமுக பிடிக்கல, நான் வந்து அதிமுக ஓட்டு போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாஜக சேர்ந்ததுனால எனக்கு அது வேண்டாம்னு நினைக்கிறேன். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போதைக்கு கூட்டணி கணக்குகளை வச்சு பார்க்கும்போது திமுக ரொம்ப பலமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ தேமுதிக தலைவரும் போய் மீட் பண்ணி வந்திருக்காங்க, ஓபிஎஸ் போயிட்டு வந்திருக்காங்க. இன்னமும் கூட்டணி கட்சிகள் சேருன்ற பட்சத்தில் அதோட பலம் இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்குது. ஆப்போசிட்டா அதை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கட்சிகள் தனித்தனியா இருக்கிறது வந்து திமுக இன்னும் பலம் தானே சேர்க்கும். அதிமுக கூட்டணியில பாஜக மட்டும் தான் இருக்குது, நாம் தமிழர் தனியா இருக்கு, டிவிகே தனியா இருக்குதுன்றப்போ வந்து இது வந்து திமுக வெற்றி வாய்ப்பை இன்னும் வந்து எளிமைப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. கண்டிப்பாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம பேசுறது ஆகஸ்ட் 1ஆம் தேதி கன்ஃபார்மா திமுக வெல்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்கள் கூட்டணி மெகா கூட்டணி பெரிய கட்சி வரும் என்னமோ சொல்றார். ஆனால் அவர் தமிழக வெற்றி கழகத்திற்கும் நாம் தமிழ் கொடுத்த அழைப்பை நிராகரிச்சிட்டாங்க. அதெல்லாம் போக முடியாதுங்க அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம பேசிருக்கோம். அரசியல் நாளைக்கு எது வேணாலும் மாறும். நீங்கள் இந்த வீடியோ போட்ட உடனே கூட மாறலாம். அதனால நான் சொல்கிறேன், இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கிற ஒரே ஒரு கட்சி வந்து பாஜக மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிடிவாதத்தால் நீங்கள் ஓபிஎஸ் விடுறாரு, தினகரனை விடுறாரு, சசிகலா விடுறீங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இன்னைக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தென் மாவட்டங்களில் நீங்கள் வெல்லணும்னு உண்மையிலே உங்களுக்கு ஆசை மக்களையும் இருந்திருந்தால் அவர்களை ஒன்றிணைக்கிறீங்க. வராத விஜயை கூப்பிடுறீங்க, வராத சீமானை கூப்பிடுறீங்க, வரேன்னு சொல்கிற ஓபிஎஸ் தினகரனை கூப்பிட மாட்டேங்கிறீங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது புரியல. அவர் இன்னுமே ஓபிஎஸ் வந்தால் கட்சிக்குள்ள வந்துருவார், ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்துருவார். சசிகலா வந்தால் அவங்களே சொல்லிட்டாங்க, இல்லை நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல, நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. ஒரு ரொம்ப ஃபேமான லீடராக இருக்க ஒருத்தருக்கு அந்த தைரியம் இருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை. இன்னுமே அவர் வந்து ஒரு எல்லா கட்சிகளுமே என்ன கேட்டிங்கன்னா, அது புஷியானந்தா அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது, இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. அரசியல் அப்படிதான் இருக்கும். இல்லை, யூபிஎஸ் அவர்களுக்கு வந்து அந்த இரட்டை தலைமை ஆட்சி நடந்துகிட்டு இருந்தப்ப கிடைச்ச கசப்பான அனுபவங்கள் காரணமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு எமர்ஜ் ஆயிட்டான்னு சொல்லி சொல்றேங்க. இன்னைக்கு உங்களோட மாவட்ட செயலர், இப்போ எந்த ஒரு மாவட்ட செயலர் அது ஓபிஎஸ் ஆலையோ தினகரன் அவர்களாலேயோ இல்லை சசிகலா உடைக்க முடிகிறதா? இல்லை ஒன்றிய செயலர் யாராவது உடைச்சாங்களா? இல்லை எம்எல்ஏ ஒரு 10 பேர் தூக்குறாங்க, நடக்கல. இல்லை உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கான ஆதரவுகளை திரட்டி அவங்க ஒரு அணி ஆகி அவங்க மேல வர ட்ரை பண்ணுவாங்க. இல்லை, அதான் சொல்றேன், அந்த காலம் கடந்துருச்சு நான் பார்க்குறேன். இன்னைக்கு வந்து உங்களுடைய இன்னொன்று அவங்க யாராவது உள்ள வந்த பிறகு இல்லை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. தினகரன் என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர், ஓபிஎஸ் நான் ஒத்துக்கிறேன், சசிகலா வந்தாலும் ஒத்துக்க போறாங்க, எல்லோருமே உங்களை முதலமைச்சர் வேட்பாளர். இதை ஒன்று சேர்ந்து ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க தானே முதலமைச்சர் வேட்பாளர், நீங்க தான் முதலமைச்சர். அது இல்லை நான் ஒரு திடீர்னு ஒரு பெரிய கூப் ஒன்று ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா இப்பயே வந்து ஏன் ஆதரவா இருக்காருன்னா எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி அவங்கள வச்சுக்கிறாரு. நாளைக்கு நீங்கள் அமைச்சரவை வந்துருச்சுன்னா எல்லா அமைச்சர்களும் இல்லை எடப்பாடி விட்டுடுங்க, என்ன சம்பாதிக்கிற இடத்த விட்டுட்டு நான் வந்து சசிகலா பின்னாடி போகிறேன், நான் இதெல்லாம் நடக்குமா? ஸோ அது ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் அவருக்கு இருக்குது, எல்லாருக்குமே ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இந்த 2 கட்சிகள் மட்டும்தான் இருக்காங்க. இந்த கட்சிகள் இதில் வந்து தேமுதிக வருவாங்கன்னு பார்த்து தேமுதிக மாறுதுங்கிற பார்க்குறோம். பாமக பிளவுபட்ட பாமகவாக இருக்குது. அந்த பிளவுபட்ட பாமக யாருக்கு வலிமை கொண்டு போகுது அப்படிங்கிற பெரிய கேள்வியாக இருக்குது. இவர்கள் ஒன்றுபடாத வரைக்கும் அந்த வன்னியர் வாக்குகள்ங்கிறது ஒட்டுமொத்தமாக வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் மற்ற கட்சிகள் இப்போ திமுகவுக்கே அது வந்து ஒரு சாதகமாக வன்னியர் வாக்கு சரி இந்த பக்கம் திமுக போகலாம், ஏன்னா ஏற்கனவே உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு 13% 14% ஓட்டு இருந்தாலும் அது பெரும்பான்மையாக அதிமுக எடுக்கிறாங்க, திமுக எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பாமக ஆயிடுச்சு, ஒரு 4% 4.5% தான் இருக்குது. அந்த வாக்கு வங்கி தக்க வைக்கிறதே இன்றைக்கி பெரிய சிக்கல் இருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு அதிமுக நினைத்த அளவிற்கு ஒரு வலுவான கூட்டணியாக உருவாகவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் விஜய் சீமான் இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கான வாக்கு வங்கி நான் இதை தாண்டி ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் வரும். அதாவது எனக்கு திமுக பிடிக்கல, நான் வந்து அதிமுக ஓட்டு போடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பாஜக சேர்ந்ததுனால எனக்கு அது வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்போ நான் பழையபடி திமுக ஓட்டு போகிறேன், இல்லை விஜய்க்கு ஓட்டு போகிறேன், ஏதாவது ஒன்று நடக்கும். அப்படி அந்த இடத்துக்கு போகும்பொழுது விஜய்க்கான ஓட்ஸ் வரும். சிறுபான்மை ஓட்டுகள் இவங்க நினைக்கிற மாதிரி மொத்தமெல்லாம் வராது. இன்னும் சொல்லப்போனால் விஜய் கிறிஸ்டியனாக இருக்கிறனால கிறிஸ்டியன் ஓட்ஸ் வரும்னு சொல்லி ஒரு கதை எழுப்புறாங்க இல்லையா? இல்லை, கன்னியாகுமரியில் இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாட்டுக்காக பேசுகின்ற திமுக நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா,
விஜய் ஓட்டு போறேன்னா போட்டுக்கோங்க, ஆனால் பாஜக உள்ள வந்துருங்கிறாங்க. இது நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு களத்தில். இது எல்லாமே எதுவுமே அதாவதுங்க, நான் ஒரு அரசியல் பார்வையாளராக எந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு நான் ஏதாவது செய்தி சேகரிச்சுட்டே இருப்பேன். விஜய் கட்சி அது செய்தான்னு தெரியல. அன்னைக்கு ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கன்னியாகுமரியில் இருக்கிற எல்லா தொகுதியிலும் இது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவங்க ஐயோ பாஜக உள்ள வந்துடும் போல இருக்கு, நான் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது, இது மாறும். இஸ்லாமியர்கள்லாம் ஓட்டெல்லாம் போட அவ்வளோ ஈஸியெல்லாம் மாறலாம் மாட்டாங்க. முஸ்தபா அண்ணே வேணால் வந்து அவர் ஓட்டு போடலாம், அதுக்காக எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களான்னா அதெல்லாம் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. அப்போது நீங்கள் அவருக்காக சில ஓட்ஸ் வரும், நாம் தமிழருக்கு போகக்கூடிய வாக்கள் வரும். சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழருக்கு குறையும். விஜயோடைய தாக்கம் என்பது நாம் தமிழருக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஓட்ஸ் மறுபடியும் பிரியும். அது திமுகவிற்கு தான் இன்றைய அளவில் பலமாக மாறும். இன்னொரு விமர்சனம் பார்த்தேன். இப்போ விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து விஜய் அப்படின்னு தான் குறிப்பிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபமாக ஜோசப் விஜய் ஜேவி அப்படின்லாம் வந்து குறிப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி குறிப்பிட்டதன் மூலமாக வந்து சிறுபான்மை வாக்குகளை நம்ம பக்கம் இழுக்கலாம், அதன் மூலமாக திமுக பலவீனம் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜினா அது ரொம்ப கேவலமான ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுவேன். ஏங்க, ஜோசப் விஜய்னு நீங்கள் சொல்கிறதன் மூலியமாக ஆமாம் நான் வந்து கிறிஸ்டியன் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. இது என்ன விதம்? நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேங்க, இப்போ நான் சொல்கிறேன், விஜய் இஸ் அ காஸ்ட் நியூட்ரல் ரிலிஜியஸ் நியூட்ரல் லீடர். தன்னை வந்து ஒரு கிறிஸ்தவனாகவோ இல்லை வந்து நான் வந்து இந்த ஜாதியை சேர்ந்தாலும் என்றுமே காட்டிக்கொண்டதிலே காட்டிக்கொள்ள மாட்டார். மக்களும் அவரை அப்படி பார்த்ததில்லை, என்னைக்கு அவர் காட்டிக்க மாட்டார். ஆனால் உங்களோட பொதுச்செயலர் ஜேவி அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு, என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அப்போ உங்களுக்கு ஹெச்ராஜாக்கு என்ன வித்தியாசம்? இல்லை உங்களுக்கும் பாஜகவுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ ரொம்ப கிளியராக நீங்கள் ஒரு பி டீம்னு சொல்கிறத நான் உறுதிப்படுத்துறேங்கிற மாதிரியான வேலைகள் நீங்கள் பார்க்குறீங்க. அது ரொம்ப ரொம்ப கேவலமான ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒன்று ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியம் சொல்லி கொடுத்தாரோ இல்லை புஷி ஆனந்தே உட்காந்து யோசிச்சார். ஏன்னா சில நேரங்களில் என்னப்பா மேடலுக்கு நம்மளோட இல்லை நல்லா பேசுகிறோம், நம்ம தான் வித்தியாசமாக உருட்டுவோன்னு உருட்டை கூட செய்யலாம். ரெண்டு பேர்ட்டுமே சொல்கிறேன், இது ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி, இதை தயவுசெய்து தொடராதீங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ நாம் தமிழருக்கு வந்து வாக்குகள் குறையும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இப்போ சீமான் அவர்கள் என்ன எண்ணத்தில் இருக்காருன்னு தெரியல. ஏன்னா எப்போவுமே தனித்து தான் போட்டிடுவோம்னு சொல்லிட்டு இருந்தவர் இந்த முறை வந்து மாநாட்டில் அறிவிக்கிறேன், வேற ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி போயிட்டு இருக்குது. இப்போ சமீபமாக விஜய் அவர்களை தொடர்ந்து தாக்கி பேசிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்கிறோம், விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, திமுகவை இயக்குதா அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களையும் பார்த்துட்டு இருக்கிறோம். சீமான் இந்த எலெக்ஷனில் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுவார்? இல்லைங்க, நான் ஏன் வந்து வாக்கு வங்கி குறையும் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிடற, ஆனால் வந்து நாம் தமிழருக்கு விஜய் ரசிகர்களாக இருப்ப நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. இன்னொன்று அந்த நேரத்தில் போட்ட அந்த விசில் பாடல், அந்த மைக்கு சின்னம், அது எல்லாமே வந்து அவருக்கு பெருசாக கை கொடுத்துச்சான்னு நினைக்கிறேன். அதனால தான் அது குறையும். இன்னொன்று நாம் தமிழரோட கோர் ஓட் பேங்குங்கிறது இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களை பல பேர் விஜய் ரசிகர்களாக இருக்கிற காரணத்தினால வருவாங்க. நீங்கள் சீமான் அவர்கள் விஜயை தொடர்ச்சியாக தாக்குறார்கள், அதுலேயே ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்குது. ஒரு நாள் வந்து இது லட்சியத்துக்கு சேர்ந்த கூட்டம், இது அப்படி சினிமா சேர்ந்த கூட்டம்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் வந்து பாராட்டி பேசுகிறார், செயலி குறித்து நல்ல விஷயம் சொல்கிறாரு. ஒரு பெரிய இன்கன்சிஸ்டன்சி இருக்குது. அவருக்கே விஜய் எதிர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கதான் நான் பார்க்கின்றேன். அவருடைய பாதை என்பது ஒன்றுமே ஒரு தெளிவற்ற பாதையாக தான் இருக்குது. சில நேரங்களில் வந்து திராவிடத்தையே வந்து திராவிடத்தை வீழ்த்தணும்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் திராவிட கட்சியின் பங்காளி தானேன்னு சொல்கிறாரு. அவர் எந்த பாதையை நோக்கி போகிறார்? தமிழ் தேசிய பாதைன்னு சொல்கிறார். தமிழ் தேசியத்திலே சொல்லும்பொழுது மாற்றி பேசுகின்ற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய போராடார், மிகப்பெரிய கள போராளி தான். இன்றைக்கி அவர் செய்கின்ற மாநாடு எல்லாமே வந்து சில நேரங்களில் அதில் ஒரு ஜாதி அர்த்தங்கள் கற்பித்தாலும் நல்ல விஷயங்கள் செய்கிறார், அதனால் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தன்னுடைய பாதை தெளிவில்லாத காரணத்தினால் அவருக்கு ஒரு குழப்பம் இருக்கதா பார்க்கிறேன். இன்னொன்று, மாநாடு ஏன் அறிவிக்கிறேன்னு சொன்னால், சீமான் உடைய தனிப்பட்ட முடிவு என்பது தனிச்சு களம் காணணுங்கிறது இருக்கலாம். ஆனால் அவர் சுற்றி நிறைய ப்ரெஷர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் வந்து அவருக்கு வயதாகுது, கடைசி வரைக்கும் இப்படி கத்திக்கிட்டே போயிடுவீங்களா அப்படிங்கிற சில குரல்கள் கேட்டுக்கிட்டே இருக்குது. அது கட்சியில் இருந்து குரல்களாக இருக்கலாம், குடும்பத்தோட குரல்களாக இருக்கலாம், எல்லா இடத்துல இருந்தும் அது கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம ஒரு முடிவை நோக்கி போகணும். ஒருவேளை நம்ம இப்போ என்டிஏ கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 30 சீட்ஸ் மேலே கொடுப்பாங்க. ஒரு எம்எல்ஏக்களும் உருவாக்க முடியும். அவர் மட்டும் இல்லாமல் அவரோட தம்பிகளாக பல காலமாக உழைத்து கொண்டிருக்கிற தம்பிகளையும் எம்எல்ஏக்களாக உருவாக்கலாம். பட் சீமானுடைய ஒரு இது பெரிய அடி வாங்கும். நீங்கள் எல்லாருக்குமே சொல்லுங்கள், என்டிஏ கூட இப்போ விஜய் போகிறாருனாலும் சரி, சீமான் போகிறாலும் சரி, அந்த கூட்டணி வெல்லும். ஆனால் நீங்கள் காலி அறிவீங்க. இமேஜ் அடிவாங்க. இமேஜில் பொலிட்டிக்கல் கேரியர் எண்ட் ஆகிடும். நீங்கள் வந்து சீமானுக்கு கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சீமான் கூட சரி சில பேர் ஓகே ஒட்டிகிட்டு இருப்பாங்கன்னா, விஜய் மாதிரி ஒருத்தர் என்டிஏ கூட்டணிக்கெலாம் போகிறாருன்னா ஒரு 20 சீட்டு கொடுப்பாங்க. இந்த 20 சீட்டுமே வந்து வெல்ல முடியாத இடத்துல எடப்பாடி பார்த்து கொடுப்பார். நீ போய் சேகர் பாபு அடி, நீ போய் அன்பில் மைஸ் பையாமுடைய தொகுதி எடுத்து நில்லு, நீ வந்து கேன்னு தொகுதி எடுத்து நில்லு, இப்படி பிரித்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் கேரியர் அடி வாங்கும், சினிமா கேரியர் அடி வாங்கும், இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் சீமான் அவர்களுக்கும் தன்னுடைய தனிப்பட்ட முடிவு ஒன்றாக இருக்கலாம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்களோட ப்ரெஷருக்கான அவர் மேபி வேறு முடிவுகள் எடுக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஜனவரிக்கு பிறகு தான் ஒரு கிளியராக தெரியும். நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.